அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13/8/2024 முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 11/9/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15/9 17/9 வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறது இருந்தால் அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1 அப்படின்றது நமக்கு தமிழ் தகுதி தேர்வு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து 9/11/2024 காலையில் 9:30 to 12:30 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றாங்க. பேப்பர் 2ன்றது சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிப்ளமோ ஐடி படிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட் கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பின்னாடி வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் கோடை பேஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெயின் பேப்பர் அப்படின்றது 11/11/2024 முதல் 14/11/2024 வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் 2 வந்து தேர்வு நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி, கம்யூனிட்டி வைஸாக அது எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட், அதாவது சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 13 லெவல் வந்து 11 அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து அந்த கேட்டகரி வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸ் ஸ்டீனோகிராஃபி இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 3 வேகன்சி இருக்குது. பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 கூட பார்த்தீங்கன்னா 45 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிராப்ஸ்மேன் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விதமான போஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அதாவது டிப்ளமோ ஐடி லெவலில் நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் இருக்குது, சூப்பர்வைசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் லேபு, டெக்னீஷியன், பாய்லரு, அதே எலக்ட்ரிக்கல் லேபு, டெக்னீஷியன் ஆப்ரேஷன் சொல்லி ஏகப்பட்ட விதமான போஸ்ட் இருக்குது. ரைட்டா? அதேமாதிரி டிராப்ஸ்மேன் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ, அரியலூர், சென்னையில் எவ்வளோ இருக்குது, கோயம்புத்தூர் எவ்வளோக்குன்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து இந்த டேபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒட்டுமொத்த வேகன்சி மட்டும் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 861. ஒட்டுமொத்த வேகன்சி எவ்வளோ வந்திருக்கு, 861 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் should have completed ஏஜ் ஆஃப் 18 years ஃபார் ஆல் இயர்ஸ் ஆஃப் ஆல் போஸ்ட்டுன்ட்டாங்க. குறைந்தபட்சம் 18 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து ஆகியிருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் லிமிட் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இருக்கு இல்லையா, போஸ்ட் கோட் வந்து 2119, அதுக்கும் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 போஸ்ட் கோடு வந்து அதுதான் போஸ்ட் கோடு சொல்லியிருக்காங்களே இந்த போஸ்ட்டை தவிர. அப்போ இந்த போஸ்ட்டுக்கு என்ன சார் வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும் மினிமம் அப்படின்னா, இதுக்கு வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே 18 தான். ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு இல்லையா கிரேட் 2க்கு, அதுக்கு மட்டும் குறைந்தது 21 வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். மற்றதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் ஆஃப் டேட் வந்து 1/7/2024 அடிப்படையில் இந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து வயது வரம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன சார் இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிசி எம்பிசிக்கு பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஏ அருந்ததியர், எஸ்டி கேட்டகரியில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ரைட்டா? அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கு சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 34, டிராப்ஸ்மேன் மற்றக்கெல்லாம் 32 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. இவங்களுக்குமே மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் வந்து 32, 34, 37 சொல்லி போஸ்ட் வைஸாக மாறுது. நிறைய போஸ்ட்டுக்கு வந்து 32 வயசு என்பது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க யார் ஓசி கேட்டகரி அல்லது ஜென்ரல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறவங்க. ரைட்டா? மற்றபட்டுக்கு நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க ஐடிஐ டிப்ளமோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஐடிஐ அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கீங்க, எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் டீச்சர் அப்படின்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டீனோகிராஃபி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹேவ் பின் டிக்ளேர்டு எலிஜிபிள் ஆஃப் காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்டர் த ஓல்டு 11 இயர்ஸ். அப்போ பழைய படிப்பில் 11ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இப்போக்கிறதுக்கு வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் செகண்டரிக்கு எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கணுன்றாங்க இந்த ஸ்டீனோகிராஃபிக்கு மட்டும். மஸ்ட் ஹேவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணுன்றாங்க. சீனியர் கிரேடு வந்து இருக்கணுன்றாங்க இங்கிலீஷில். மஸ்ட் ஹேவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங்கில் ஜூனியர் கிரேடு வந்து இருக்கணும் தமிழில். இன் ஷார்ட் அண்ட் பை ஜூனியர் கிரேடு வந்து தமிழ் இருக்கணுன்றாங்க. மஸ்ட் பாசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டீனோகிராஃபி இன் இங்கிலீஷு பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 2 இயர்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதர் திங் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த டைப் ரைட்டிங் ஸ்டீனோலாம் முடிச்சிருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ டிப்ளமோ தான் இருக்கும். இப்போ பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் அதாவது 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. மஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதுவும் வந்து கியர் இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிளுக்கு வந்து இருக்கணுன்றாங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் லைசன்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. ரைட்டா? ஸோ இந்த டிகிரி நீங்கள் இந்த டிப்ளமோ முடிச்சிருக்கணும் வித் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிராப்ஸ்மேனுக்கு வந்து பாருங்கள் அதுலேயும் டிப்ளமோ அது மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து டிப்ளமோ ஐடிஐ டைப் ரைட்டிங் இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியும். மொத்தம் 29 போஸ்ட் இருக்குது. நீங்கள் 29 போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் அந்த இதில் வந்து ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கோமான்னு பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் மிஷன் கொடுத்துருக்காங்க. இது வழக்கமாக கொடுக்குறது தான். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீனோகிராஃபி இங்கிலீஷ் ஃபார் ஆல் த போஸ்ட் அதாவது ஸ்டீனோகிராஃபி இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1ன்றது தமிழ் தகுதி தேர்வும் ஜெனரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி நடக்கும். 200 கேள்விகள் கேட்பாங்க. 300 மார்க். இதில் தமிழ் தகுதி தேர்வு ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் 40%. ஜெனரல் ஸ்டடீஸ் 150 மட்டும் உங்களுக்கு கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. பேப்பர் 2ன்றது சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இது வந்து 200 கேள்விகள் இருக்கும். 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து 300 மார்க் இருக்குது. இந்த பேப்பர் 2ன்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது ஆன்லைன் எக்ஸாமாக நடக்கும். பேப்பர் 1ன்றது ஓஎம்ஆர் மெத்தடில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? சப்ஜெக்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன தரத்தில் இருக்க டிப்ளமோ என்ன தரத்தில் கேள்விகள் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர்ன்றது கொஷின் வந்து தமிழில் வருமா இங்கிலீஷில் வருமானு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ மெயின் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போட்டிருந்தாங்கன்னா கொஷின் வந்து 2 லாங்குவேஜ்லையுமே வரும். இதே இங்கிலீஷ் அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஷின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் வரும். ரைட்டா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1க்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா வந்து ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் தான் வரும். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்டு தமிழில் 2 கொடுத்துருவாங்க. ஆனால் மெயின் பேப்பர் 2 மட்டும் ஒரு சில போஸ்ட்டுக்கு இங்கிலீஷில் மட்டும் தான் கொஷின் வரும். மற்ற மேக்ஸிமம் நிறைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறதா தமிழ் மீடியத்தில் படிக்கிறதா அப்படின்றத இந்த கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்களா தமிழில் கேட்பாங்களா தெரிஞ்சுட்டு வந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டீனோகிராஃபி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 ஆஸ் யூஸ்வலாக நடக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபி பேப்பர் 2ன்றது டிப்ளமோ தரத்தில் 100 கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. 1.5 மணி நேரம் 150 தான் மார்க்கு. ஸோ உங்களுக்கு டோட்டல் மார்க் வந்து 300 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடக்கும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா த கொஷின் பார்ட் பி பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்
இருக்கும். தமிழ்ன்றது தமிழில் மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? அந்த பேப்பர் 2 மட்டும் தான் அவங்க சொன்னக்கூடிய அந்த இதில் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து ஹவ் டு அப்ளை, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. போட்டோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் 38 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ரூ. 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் ரூ. 100 கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரூ. 100 வந்து கேட்கும். ஸோ அதை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ரைட்டா? ஸோ முக்கியமான விவரங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. வேகன்சி பார்த்தாச்சு, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர், அப்ளிகேஷன் ஃபீஸு, ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் PDF ஒரு டைம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது டிப்ளமோ அல்லது ஐடி முடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்திருக்கு, ஐடி அண்ட் டிப்ளமோ லெவலில் வந்திருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.